வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மட்ட ஊர்கா சேனல்ல இருந்து இவனுக்கு தண்ணியில கண்டம் ஈரம் சினிமாக்காரன் எபிசோட் 18 அதான் பார்க்க போகிறோம். வில்லிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தமிழில் போட்டிருக்காங்க. இந்த படம் நான் பார்த்ததில்ல, அதனால் ஏன் அப்படி போட்டிருக்காரு என்னென்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பார்க்கலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். சமுத்திரம் படத்துல கூட இந்த ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க. வீடியோவில் காட்டப்படும் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஐகானிக் இழுவை. ஊர்கா 13B யாவரெல்லாம் வீடியோ போட்டோம். அந்த வீடியோக்கு நிறைய பேர் ஈரம் படத்துக்கு வீடியோ போடுங்க, ஈரம் படத்துக்கு வீடியோ போடுங்க, ஈரம் படத்துக்கு வீடியோ போடுங்க கேட்டதனால 13B யாவரெல்லாம் ரீகேப் இதோ ரீகேப் 13B ன்னு நினைக்கிறேன் டைட்டில். அதுவே நம்ம ரியாக்ட் பண்ணிப்போம், செக் பண்ணி பாருங்க. ஐகார்ல தரேன். ரிவெஞ்ச் எடுக்கிற பேய்க்கு பெஸ்ட் மீடியம் தண்ணி தான். பேய்க்கு பயந்து எங்க ஓடி ஒளிஞ்சாலும் வக்காளி பேய் கிட்ட மாதிரி செத்து போயிடுவான். ஏன்னா இந்த உலகத்துல 70% தண்ணி தான் கிடக்கு. நம்ம பாடியில வாட்டர் தான் ஹை அக்கவுன்சி லெவல்டா. வீட்டுக்குள்ள பேய், காட்டுக்குள்ள பேய், காருக்குள்ள பேய்னு ஸ்மால் பேஸ்ல பேய் அடைச்சு வைக்காம தண்ணிக்குள்ள பேயை சுந்தரமா பறக்க விட்டதுக்கு அறிவலருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வேற என்ன படங்கள்லாம் அவர் எடுத்திருக்காருன்னு தெரியல. இந்த வாட்டர் மாதிரியே இந்த வாட்டர் பெண்டிங் பண்ணுவாங்களா அவதார்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. ஓபன் பண்ணா ஹீரோயின் செத்துறதா பாத்தாப்ல. நான் சொன்ன இந்த லைன்ல ஒரு மேட்டர் இருக்கு, என்கிரிப்ட் பண்ணி பாருங்க புரியும். அந்த பொண்ணு அதுவாவே பண்ணிக்கிச்சுன்னு ஒரு ரூமர் ரூல் பண்ணுது. இது ஒரு நாள் அவருக்கு தெரிய வந்துச்சு, தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்ற அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி. பாத்தியா சிவாஜி, அந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணி வச்சு நினைச்சு செத்து போச்சான். இல்லடா மச்சான், அவ அவளா சாவல அப்படி இன்ஸ்பெக்டர் ஆதி சொல்றாப்ல. நீ எப்படி அவள உறுதியா சொல்ற? ஏன்னா அவ தான் எக்ஸ். விலியே விலியே பேசும் விலியே. ஒரு அபார்ட்மெண்ட்ல செத்து போன பொண்ணு, அதுக்கு புருஷங்கார தான் சாட்சி. அதை விசாரிக்க வர அவ எக்ஸ். ஆஹா, மொரட்டு ஸ்டோரியில என்ன இருக்கு. சாப்டர் 1 இன்ஸ்பெக்டரும் இறந்து போனவளும். இவங்களுக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு லென்த்தா ஃபிளாஷ்பேக் ஓபன் பண்ணி போர் அடிக்காம கட்டு நான் லீனியரா கொண்டு போனது. அந்த டைம்ல புதுசு கண்ணா புதுசு நான் லீனியரா அப்படியே பண்ணிருக்காங்க. ஆனா சேர்ந்து நல்லா நடிவே பண்ணிருப்பாங்க. ஒண்ணா இருப்போம். ஆனா சிச்சுவேஷன்ஷிப் நீங்களா இந்த சிச்சுவேஷன்ஷிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ், ஃப்ளட்டர்ஷிப் எல்லாம் இப்பதான் வந்து நினைச்சிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே தான் இருக்கு. இப்பதான் இதுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கிறதுக்கு இந்த சீன் ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்லி நான் தப்பிச்சுக்க விரும்பல. அதுக்கும் மேல ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சிச்சுவேஷன்ஷிப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சும்மா ஜாலியா ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக அட்டாச் டீப் ஆகி பெயின் ஆகி மனசுக்குள்ள ஆசையை வளர்த்து அப்பப்பா இதுக்கு லவ்வே பண்ணிட்டு போயிடலாம்னு தோணும். அதே மாதிரி தான் இதுல வாசுக்கு ரம்யாக்கும் ஆயிருக்கும். அப்பா இப்பவே புரோக்கர் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். நீங்கோ என்ன வீட்டுல வந்து கேளுங்கோ, எங்க அப்பா என்ன நோக்க கட்டி கொடுப்பான்னு ரம்யா யதார்த்தமா கேட்க, வாசு பத்தாத்தமா அவங்க அப்பா முன்னாடி வந்து உட்காந்துருவான். வணக்கம் ஐயா, பேரு பீட்ரு. தம்பி வணக்கம் ஐயா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தேன். காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா தான் இருக்கணும். அதான் சார் நான் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். தம்பி நான் மறுபடியும் சுத்தி வச்சு பேச வரல, போலீஸ் உத்தியோகம் எங்க ஆத்துக்கு அலர்ஜி. ஏன் சார் சுத்தி வச்சு பேச வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சரி தம்பி ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கு மாமிஸ் சாப்பிடுற மருமக வேணாம், எனக்கும் மடிசா வேணாம். தென் வை வெயிட், வீட்டுக்கு போக வேண்டியதானே. போலீஸ் ஆறதா உங்களோட ஆசை, நானும் உங்களை விட சொல்லல. அதே மாதிரி என்னாலே அவங்களை விட்டுட்டு வர முடியாது. இப்படிதான் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்கும். அங்கிளும் அவளுக்கு ஏத்த மாதிரி ஆச்சாரமா ஆன்மால கட்டி வச்சிருவா. வாக்கப்பட்டு வந்த இடத்துல வாக்கரிசி விழு நினைச்சு பார்த்திருக்க மாட்டா ரம்யா, பாவம். சார் போட்டோஸ் முடிஞ்சது, பாடி எடுத்துடலாமா? சாப்டர் 2 துப்புத்துலக்கும் வாசு. ஏசிபி வாசு இந்த கேஸை ஏதோ ஒரு கேஸ் விடாம இதுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு சென்ஸ் பண்ணி அவரே இறங்கி வேலை பாக்குறாப்ல. இந்த கேஸ நடக்கலாம்னு 99% இது ஒரு சூசைட் கேஸ். அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட ரம்யா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நெய்பர்ஸ்? நான் அப்பவே சொன்னேன் வேணாமா இதெல்லாம் தப்புன்னு, கேட்கலையே. ரொம்ப தப்பான பொண்ணா போயிருச்சுங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பிளஸ் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் அவளை பத்தி தப்பாவே சொல்றாங்க. அதனாலே வாசுக்கு இந்த கேஸ்ல ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஏன்னா இவங்க எல்லாரையும் விட வாசுக்கு தான் ரம்யா பத்தி நல்லா தெரியும். பிகாஸ் வாசு இஸ் ரெக்ஸ். இப்படிதான் துப்பு தொலைக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்து லேடி செத்து போச்சு, தண்ணி ஷாக் அடிச்சு. எடுத்து விட்டு பூமர் அங்கிள் வாக்கிங் போகும்போது டிரைனேஜ் செத்து போயிட்டாப்ல. இப்படிதான் இந்த செக்யூரிட்டியா அன்னைக்கு மொத்தம் 250 நெய்பர்ஸ் ஏதோ பண்ணிருப்பாங்களோ சொல்லி வச்ச மாதிரி ஒரே பிளாக் ஒரே ஃப்ளோர். ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்க வந்த வாசுக்கு கேஸ் மேல கேஸ் இலவசமா கிடைக்குது. இவ்வளவு கேஸ் கிடைச்சா எப்படி சும்மா இருப்பாப்ல? அதான் ஏசிபி வாசு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூடி வந்துருவாப்ல. அடுத்த ஒருத்தன் சாகர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்க்கு நானே கூடி வரேன் சார். வேற மாதிரி சார் நீங்க. சாப்டர் 3 சிவப்பு கலரும் செவந்த கண்ணும். இந்த படத்துல பேய்க்கு பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது. வாட்டர் கண்ட்ரோல் பண்ற திறமை இருக்கறனால வாட்டர் வச்சு எல்லாத்தையும் மேல அனுப்பும். இந்த படத்துல தண்ணி பை மொத்தம் 7 பேரை கொள்ளும். ஃபர்ஸ்ட் ஆடு கல்யாணி ஆண்டி. சிங்க்ல இருந்து தண்ணி விழுந்து கரண்டோட கனெக்ட் ஆகி கல்யாணியே காவு வாங்கிரும். அதான் ஆல்ரெடி தூக்கி ஏற மாதிரி இருக்கு. போன டைம் பேய் கரண்டோட கனெக்ட் ஆகி ஆள தூக்கும், காத்தோட கனெக்ட் ஆகி ஆள தூக்கும். ஏய் காத்து பரபரன்னு அடிக்குது, வானத்துல இருந்து மழை துளி விழுது. அப்பனா ஹீரோயின் வரப்போறான்னு
இது பேய் வரப்போறான்னு அர்த்தமா? அப்படின்னா பேய் இன்னைக்கு இவனை போட்டுல போகுது அர்த்தம். சாக்கடையிலேயே சமதைரிவாரு. வாட்டரும் கரண்ட்டும் ஜோடி போட்டு வாட்டர் விண்டு. மிஸ்டர் எக்ஸ் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பச்சக்கு வாங்கிட்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட படம் பார்க்க உதயம் வந்தவனோட உயிர் ஊசலாடும் பாத்ரூம்ல. ஓ இவரு பாத்ரூம் பைப் உடைச்சு தண்ணி வந்துச்சு, அதுல இருந்து பேய் வந்துச்சு. நான் வேற ஒண்ணு மூலமா பேய் வரும்னு நினைச்சேன். யாருமே இல்லாத ரூம்ல அவளை அடைச்சு வச்சு அப்படி யோசிச்சு பாருங்களேன். போய்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து இப்ப சாவ போறா இல்ல குளிச்சுட்டு தலை தோட்டிட்டு இருக்கா, மீன் தொட்டி காட்டுறாங்க, அதுல இருக்கு தண்ணி. இப்ப சாவ போறா. அப்பவும் சாவல. செவுத்துல சீப்பாகி தண்ணி ஒழுகுது. இப்ப சாவ போறா. இப்பவும் சாவல. என்னடா இது? ஹாஸ்பிடல்ல பெட்ல அட்மிட் ஆயிருக்கும்போது கூட பக்கத்துல தண்ணி இருந்து தட்டி விட்டுருவா. உஷார். ஊசி போடும்போது அங்க லிக்விட் இருந்ததுன்னா அவனும் மாட்டிடுவா. அடுத்த ஆடு நண்பன். நந்தாவோட நண்பன் விக்கி கார்ல வந்துட்டு இருக்கும்போது தண்ணி போய் ஒரு காட்டும். அவளை பத்தி தப்பா பேசுறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்களோ? ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றப்பல இல்ல தப்பா பேசுறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள போட்டு தள்ளுறாங்க போல. ஐயா தண்ணில கண்ட இருக்குன்னு தெரிஞ்சு இப்படி சரக்கு அடிக்கலாமா? கேரக்டர் செகண்ட் ஹேண்ட் அது இதுன்னு ஒரு லைஃப் தொலைச்சிட்டேன். பேய் கிட்ட இருந்து தப்பிச்சவன் ஃப்ரெண்டு கிட்ட மாதிரி செத்து போயிடுவான். பாருங்க அவன் அடிச்சு கொன்னது கூட தண்ணி பட்டில் தான் இந்த மெட்டஃபர். அடுத்த ஆடு பெரிய ஆடு. பேய் கிட்ட இருந்து ஏசிபி ஆதி அவனை காப்பாத்தி சட்டப்படி நடவடிக்கை இருக்கும்போது பேய் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? கார்ல போற வழியிலேயே பிஸ்க். ஏசிபி ஆதிக்கு தண்ணி பேய் பண்ற 3வது மர்டர்லயே இதெல்லாம் ஏதோ ஒண்ணுதான் பண்ணுதுன்னு சென்ஸ் பண்ணிடுவான். அப்புறம் அந்த பேய் கொடுக்குற ஹிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணி ஆண்டி சாகும் போது ஆதி பேக்கரியில டீ சாப்பிட்டு இருப்பான். அப்போ ஃபிஷ் டேங்க்ல ஒரு ரெட் ஃபிஷ் துண்டில மாட்டும். வாட்டர் பிளஸ் ரெட், அதுதான் ஹிண்ட். நெக்ஸ்ட் டைம் தியாகு அங்கிள் சாகும்போது ஏசிபி ஹாஸ்பிடல் இருப்பாப்ல, ஒரு பொடி பையன் தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுவான் ரெட் கலர் கப்ல. வாட்டர் பிளஸ் ரெட் ஈக்குவல் டு ஹிண்ட். தேர்ட் டைம் தியேட்டர்ல கொலை நடக்கும்போது ஆதி அங்கதான் இருப்பான். மெய்ட் மேம் ரெட் கலர் க்ரூம் ஸ்டிக் எடுத்து கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் ரெட் கலர் மட்டும் தனியா துண்டா தெரியுது பாருங்களேன். அந்த மாதிரி கலர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த டைம் பையன் ஹிண்ட புடிச்சிருவான். எல்லாம் போலீஸ் மூளை. மிஸ்டர் எக்ஸ காப்பாத்தலான்னு பாத்ரூம்குள்ள போவான். அங்க கண்டேன் காதலை. ஃபோர்த் டைம் மொட்டை மாடியில ரெட் கலர் துணி காய போட்டிருக்கோம், அதுல இருந்து தண்ணி சொட்டும். ஹிண்ட். ஐயோ எப்படி எல்லாம் புடிச்சிட்டு இருக்காப்ல பாருங்கயா. ரெட் ஏன் சொல்றாங்க தெரியல. அது ஏன் பர்டிகுலர் ரெட் கலர் சூஸ் பண்ணுச்சுன்னா ரம்யா சாவும் போது கடைசி லெட்டர் எழுதும். அந்த லெட்டர் எழுதின பேனா ரெட் கலர் பேனா, அதனால ரெட் சூஸ் பண்ணிக்கும். இந்த மேட்டர் தெரிஞ்ச அப்புறம் நானும் செகண்ட் ஹாஃப்ல எங்கெல்லாம் ரெட் வருதோ அங்கெல்லாம் அதுதான் ஹிண்ட் நினைச்சு பார்த்து ஏமாந்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் விக்கி சாவும் போது ஹிண்ட் வர நினைச்சு பார்த்தா எதுவுமே வராது. ஏன்னா அவன் தான் பேய் கிட்ட சாவலையே, ஃப்ரெண்டு கிட்ட தான் சாவான். சரி வில்ல சாவும் போதாச்சும் ஹிண்ட் வரும் பார்த்தா இவனும் சாவாம தப்பிச்சுட்டே இருப்பான். கிளைமேக்ஸ்ல கண்ணுல இருந்து வர தண்ணி அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி போகும் பாருங்க. சின்ன வயசுல அள்ளு விட்டுருச்சுப்பா. கடைசியில ஆதி கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாப்பா வந்து ஆதிக்கு தேங்க்ஸ் சொல்லும். பார்த்தா அந்த பாப்பா வச்சிருக்க கொடை சிவப்பு. மழை சீசன் வேற, கார்ல தண்ணி ஒழுகுது. முடிஞ்சு. ரெஸ்டிங் பீஸ் நந்தா. ரம்யா தங்கச்சி ரைட் ஹேண்ட் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும் போதெல்லாம் வாசு ரம்யா வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு புதிர்க்கான விட கேட்டு தெரிஞ்சுப்பான் அவகிட்டயே. சொல்லுங்க வாசு. என்னதான் வித்தியாசமான பேய் படமா இருந்தாலும் பேய் வந்து பிளாஷ்பேக் சொல்றது மட்டும் மாறவே மாறாது சிவாஜி. எல்லாத்தையும் சொன்னனே, ரம்யாவை யாரு கொண்டான்னு சொல்லவே இல்லை பாத்தீங்களா? யாருப்பா? பாலாமாமா. சாப்டர் 4 கூடா நட்பு கேடில் முடியும். வெள்ளிக்கிழமை மாப் போட்டு வெள்ளை கலர் டைல்ஸ் விட்ட தொடச்ச மாதிரி கிளீனா இருந்த பாலு நெஞ்சில குப்பையை கொட்டி தள்ளவன் இந்த விக்கி. ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு 9 மணிக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு 10 மணிக்கு இன்னொருத்தனுக்கு ஹாய் சொல்லி கதவை திறக்கிற காலண்டா இது. இந்த மாதிரி நந்தாவோட ஒய்ஃபுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி அவளுக்கு ஒரு லவ் இருந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கன்சோல் பண்ணாம பரதேசி ஏத்தி விட்டுருவான். ஒண்ணு தப்பு எதுவும் நடக்கவே இல்ல அவன் வாய்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் நந்தாக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரம்யாக்கு மென்டல் அபியூஸா போய் முடியும். மியூசிக்ல மேலின் சீனிவாசன் பிடிக்கும், சுஜாதா நாவல் பிடிக்கும், மைசூர் சில்க் பிடிக்கும், கிச்சடி பிடிக்கும், ரங்கோலி பிடிக்கும், மலையில நடையர் பிடிக்கும். எவ்வளவு சொல்லி அந்த பிரசாந்த் ஒரு படம் இருக்கான். பிரசாந்த் கௌசல்யாலாம் ஒரு படத்தை நடிச்சிருக்கான். எரியறதில என்ன கொளுத்தி போட்டவன் இவன் மட்டும் அன்னைக்கு அப்படி சொல்லாம மச்சான் உன் வைஃப் லவ் பண்ணிருக்காளா, சரி விடு, லவ் எல்லாருக்கும் வரும் போகும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. வைஃப் உங்களோட ஹெல்த்தியான அதே தான் கௌசல்யா வந்து இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆயிரும். அவன் வந்து பயங்கர சந்தேகப்பட்டுக்கிட்டு எல்லாத்துமேலயும் சந்தேகப்படுவான். மேபி ரம்யா உயிரோட இருந்திருக்கலாம். விக்கி இஸ் ஹியூமனைசர். அவன் பொண்ணுங்களை பாக்குறதுமே கடிச்சு திங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லா பொண்ணுகளே இப்படிதான் ஒரு இன்சல் மைண்ட் செட்ல இருப்பான். அது நமக்கு எங்க தெரியும்னா வாசு விக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. She's not so. சாப்டர் 5 சந்தேகம்.
சந்தேகம் வாழ்க்கை சந்தேகம் தான். பயம். ஒய்ஃப் மேல சந்தேகம் வந்ததும் அவன் ஓப்பனா ஒய்ஃப் கிட்டே பேசி முடிக்காம சந்தேகம் சாரா பாம்பு மாதிரி நீண்டுட்டே போகும். புரிஞ்சிருச்சுங்க. நீங்க எவ்வளவு தப்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சுத்தி இருக்கிறவங்களும் அவன் மேல இருந்த வன்மத்துல வாய்க்கு வந்தபடி பேசவும் ஒய்ஃப் கிட்ட கேட்டு விசாரிக்காம அவனே முடிவு எடுத்துருவான் முட்டா பையன். நம்புறேன் நீ அவனை மறந்துட்டேன்னு சொன்னதில்ல, மத்தவங்க உன்னை பத்தி சொன்னதை நம்புறேன். இததான் அன்னைக்கே ஒரு பெரியவர் கண்ணால காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர எதுக்கு விசாரிப்பதும் சுத்தி உள்ளவங்களாம் அவங்க மேல வன்மமா இருந்தாங்க? பாத்தீங்களா மகாஜனங்களே, சிறகடிக்கு ஆசையில ரோகிணிக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கும். ஆனா அவளே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா காலேஜ்ல ஒரு பையன் லவ் பண்ணதுக்காக இங்க ரம்யா இங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. கருமாரி மாரியாமா உனக்கு கண்ணே இல்லையா? என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் there should be some difference. இப்படிலாம் அன்னைக்கு பேசும்போது ச்சே நமக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு நினைச்சேன். சாப்டர் 6 விலிபிகேஷன். புதுசா ஒரு பக்கம் குடி போற ஆட்களுக்கு vilification. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொந்தக்காரங்க மாதிரி. பால் காய்ச்சும் போது கூப்பிட்டு விட்டு காய்ச்சன பால ஒரு கிளாஸ் டம்ளர் தரது, மிக்ஸி ரிப்பேர் என்ன கொடுத்து ஹெல்ப் பண்றது, தீபாவளிக்கு வடை சுட்டு தமிழ்ல கொடுத்து vilification current போச்சுன்னா, வச்சிருந்தாரு. அக்கா உங்க வீட்ல கரண்ட் இருக்கான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்றது. இந்த மாதிரி உங்க நெய்பர்ஸ் தான் பல வகையில உங்க லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வர ஆட்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்க மேல வன்மத்தை காக்கனா அது ஹிரோஷிமா நாகசாமி மாதிரி பெருசா வெடிக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தி அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் உண்மைதான் சார். இந்த படத்துல மெயின் வில்லன்ஸே அவங்க தான். அப்புறம் தான் புருஷக்காரன். கல்யாணி ஆண்டிக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி குடி வர வேண்டிய வீட்டுல தான் இவ வந்துட்டாளேன்னு கல்யாணம் காண்டு. எங்க பொண்ணுக்காக நாங்க வாங்க வேண்டிய பிளாட் ஒரு நாள் ரம்யா புடிச்சு குத்தி விட்டதும் சமயம் பார்த்து பத்த வச்சு ஒரு ஆன்டி. ரம்யாவா நல்ல பொண்ணு தானே அவ? நீ தான் மெச்சுக்கணும். அவளை பத்தி ஒரு விஷயம் சொன்னே வச்சுக்கோ, அப்புறம் நீ இப்படி பேச மாட்டே. தியாகு அங்கிளுக்கு ஒரு 50+ இருக்கும். ஆனா 18+ பையன் மாதிரி மஞ்ச பத்திரிகை படிப்பது என்ன, நீலப்படம் பார்ப்பது என்ன, பெண்ணிடம் பச்சையாக பேசுவது என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச ரம்யா ஒரு நாள் வான் பண்ணி விடுவா. இது பாருங்க, இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா நான் ஆண்டி கிட்ட சொல்லிடுவேன். அங்கிள் கண்ணு செவந்து வெள்ள கத்தி நீட்டிடுவாரு. அதுதான் ரம்யாக்கு கருப்பு நட்களா மாறிடும். உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? சொல்லுங்க, எனிதிங் பர்சனல்? யா, இட்ஸ் யுவர் பர்சனல். பாவி கால் சென்டர் கோகிலா கில்மா கில்மா கில்பாலே கீழோனா இங்கே வேணாம் எரிக்க விடலாமா? அந்த டீனேஜ் கேர்ள் ஒரு பையன் கூட கிப்ளிகா பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கா இவரு இப்படி போறாரு? பாத்துருவாங்களா? அதுவும் ரம்யாக்கு தெரிஞ்சிரும். ரம்யா வீட்ல நிறைய டிவி சீரியல் பார்க்கும் போல இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால ரம்யா அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவா. நீங்க ஒண்ணே எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். அத போய் அந்த பொண்ணு அந்த மிஸ்டர் எக்ஸ் கிட்ட சொல்லுவா. பேபி, அந்த அக்காக்கு நம்ம பண்றதுல தெரிஞ்சிருச்சு. நீ உள்ள போய் கதவை சாத்திக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரம்யா பார்க்கலாம். ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. நீங்க அவளுக்கு என்ன வேணும்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுங்க போதும். அதனால அவன் ரம்யா கூட ஆஃபர் இருக்கிற மாதிரி பிளேட்டை மாத்திட்டு போயிருவான். இல்ல E6 ரம்யா மேடமா பாக்குறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. அவன் மாத்தின பிளேட் தான் இந்த ஆளுகளுக்கு பிளாட் பாயிண்டா இருக்கும். ஓகே ஓகே, அப்படியே மாத்திட்டாரு பாருங்களேன். இவங்க மேலதான் ஒரு அஃபேர் இருக்குன்ற மாதிரி அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ளயா ஒரு ஆள் தெரிஞ்சா போதும் அப்படியே பரவிடும். எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை பத்தி அப்படி சொன்னேன்? நம்ம பொண்ணு இந்த பிளாட்டுக்கு வரணுமா வேண்டாமா? பேசாம மூடிட்டு பாடுங்க. மிச்சராணி. சாப்டர் 7 பிகின் த ஈரம். ஈரம் வந்து மிச்சரா இருக்கிறதுனால பார்த்தா அப்படி உனக்கே தெரியாது. போச்சு. அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் மேக்கிங். இது டைரக்டர் அறிவலனுக்கு மட்டும் இல்ல, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம். தமிழுக்கு இதுதான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம். டிஓபி மனோஜ் பரமஹம்சக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எடிட்டர் கிஷோருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த 4 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே பண்ணிருக்க மாட்டாங்க. அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் டெக்னிக்கலி. இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மேக்கிங் எல்லாமே யூனிக்கா இருந்தனால இந்த படம் அந்த டைம்ல நிறைய பேசப்பட்டது. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேய் படம், அது சங்கர் ப்ரொடியூஸ் பண்ண படம். இதே மாதிரி நந்தா கிருஷ்ணால அதுல இருக்காங்கன்னு ஆனந்தபுரத்து வீட்டையும் நான் அறிவலன் எடுத்த படம் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. டேரக்டர் நாகா பண்ண படம். ஈரமொழியும் ஆனந்தபுரத்தை விடமே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான். நல்லா படத்துல டெக்னிக்கலா இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது வெள்ளை பேப்பர்ல கருப்பு புள்ளி வச்ச மாதிரி நந்தா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்க ஒரு மாதிரி ஆடா இருக்கும். ஆடா இருக்குமா அப்படின்னா ஒட்டாம தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சுமாரா நடிச்சிருக்கான்னு சொல்லுங்க தம்பி. ஆக்சுவலா அந்த படத்தோட ரியல் வில்லன் யாருன்னா அக்கம் பக்கத்தோர் இல்ல, அத்திம்பேர் இல்ல, வாசுதான். வாசு ரம்யா அப்பா கிட்ட பேசிட்டு அடுத்த நாள் ரம்யா இவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும். ஆனா புரிய வைக்க வந்த ரம்யாவை அவன் புண்படுத்தி விட்டுருவான். எப்படிதான் மனசுல ஒருத்தன் வச்சுட்டு இன்னொருத்தன் பிறந்து கொடுக்கணும். அதனால ரம்யா ஹட் ஆகி இவனுக்காக எந்த எஃபோர்ட் போடாம திரும்ப போயிரும். அது பிரேக்கப்ல முடிஞ்சிரும். அன்னைக்கு அவன் அப்படி பேசாம பொறுமையா உட்காந்து கேட்டிருந்தா ரம்யா இவனுக்கு புரிய வச்சிருக்கும், இவனுக்காக வெயிட் பண்ணிருக்கும், இவனுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கும், 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவன் அவசரப்பட்டு வாய் விட்டனால ரம்யாக்கு இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆகி செத்தே போச்சு. சோ ரம்யா சாவுக்கு காரணம் இந்த வாசு. சாப்டர் 8 the ending pattern. எங்கலா ஃபிளாஷ்பேக் ஓபன் ஆகுதோ அங்கேயே ஃபிளாஷ்பேக் கட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்ட்ல ரம்யா போறா, கேட்டை மூடுறாங்க, ஃபிளாஷ்பேக் முடியுது. கேட்டை திறக்கறாங்க, வாசு வராப்ல பிரசன்ட் ஸ்டார்ட் ஆகுது. பிரசன்ட்ல வாசு தம்பு தேய்க்கிறாப்ல, கட் பண்ணா ஃபிளாஷ்பேக் அங்கேயும் தம்பு தேய்க்கிறாப்ல. ஃபிளாஷ்பேக்ல ரம்யா புக் ஓபன் பண்ணி பேரை பாக்குறா, கட் பண்ணா வாசிங்க ரிஜிஸ்டர் ஓபன் பண்றான், பேர் இருக்கு.
பிரசன்ட்ல கேமரா வச்சா பார்க்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாப்ல. கட் பண்ணா வாசு கேமரா வச்சு ரம்யாவை பார்க்கறான். பிளாஷ்பேக்ல கையில ரம்யா வெட்ஸ் வாசுன்னு இருக்கும். கட் பண்ண வெட்டிங் கார்டுல ரம்யா வெட்ஸ் பாலா. என்னடா நீ ரம்யான்னு சொன்ன ஸ்கிரீன்ல வைஷாலின்னு வருதுன்னு கேட்காதீங்க. இது தெலுங்கு பிரிண்ட், தமிழ் பிரிண்டே கிடைக்கல. தெலுங்குல ரம்யாக்கு பேரு வைஷாலி. பிரசன்ட்ல பாலாவோட ஃப்ரெண்டு சத்யம் தியேட்டர் ஐஸ்கிரீம் பாலர்னு சொல்லுவான். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டைம் பிளாஷ்பேக் கட் பண்ணும்போது அந்த எடிட்டிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. நைட் நான் தூங்கின மாதிரி தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ரம்யா பைப்ல கை கொள்ளும் போது தண்ணி வருதா, அப்படியே கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல வெளியே வாட்டர். பிரசன்ட்ல வாசு ஜீப்ல போகும்போது வெங்கடாஜலபதியை பார்க்கறான். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல வாசு அவங்க அப்பா பத்தி பேச அகரத்துக்கு வரும்போது வெங்கடாஜலபதி. சாப்டர் 9 ஈரம் இன்று. ஈரம் படம் இப்போ வந்திருந்தா செல்ஃப் எடுத்திருக்காது. ஏன்னு கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, வாசுவும் ரம்யாவும் சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கும்போது அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்காக வீட்டுல வந்து பேச சொல்லுவா. இந்த காலத்துல சிச்சுவேஷன்ஷிப் அவ்வளவு தூரம் வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் வாசுக்கு வீடேறி பொண்ணு கேட்கற தெரியல இருந்திருக்காது. பாயிண்ட் நம்பர் 2, வாசு பிரேக்கப் ஆன அப்புறம் படிச்சு முடிச்சு போலீஸ்ல இருக்க மாட்டான். இன்ஸ்டால ஏதாவது ஒரு மீம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி சோகரில் போட்டு சுத்திட்டு இருந்திருப்பான் ரம்யா நினைச்சு. பாயிண்ட் நம்பர் 3, பாலாவோட ஃப்ரெண்ட் விக்கி பொண்ணுங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி பேசும்போது பாலா அந்த அளவுக்கு இன்செக்யூர் ஆகி ரியாக்ட் ஆகிருக்க மாட்டான். ஏன்னா இந்த காலத்துல ஒருத்தங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொன்னா இன்செக்யூர் ஆகணும். ஏன்னா எவரிஒன் ஹேட் a relationship before marriage. பாயிண்ட் நம்பர் 4, ரம்யாவை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பா பேசிக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இப்பலாம் பாய்ஸ் கார்டன்ல இருந்து பொட்டனிக்கல் கார்டன் வரை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியாது. ஆனா அதை விடுங்க, பக்கத்து வீட்டுக்கார ஆம்பளை பொம்பளை கூட தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. 5 OTT படம் பார்க்குவோம், இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்குவோம், யூடியூப்ல குக்கிங் வீடியோஸ் பார்க்குவோமே பொழுது போயிடும். அப்படி இருக்கும்போது ரம்யா வீட்டு விட்டு வெளியே வர வாய்ப்பே இல்ல. பாயிண்ட் நம்பர் 5, அந்த டீனேஜ் பொண்ணு மிக்ஸ்டேக்ஸ் கூட கிப்ளிகா பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை பார்த்து ரம்யா வான் பண்ணி பெரிய பஞ்சாயத்துல போய் முடியும். ஆனா இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்ல. வாட்ஸ்அப்ல V1C, இன்ஸ்டால வேனிஷ் மோட், ஸ்னாப்சாட்ல வீடியோ கால் சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது வெளிய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, அது ரம்யாவை பார்க்க வாய்ப்பு இல்ல. பாயிண்ட் நம்பர் 6, பேய் பட சீசன் முடிஞ்சு, விவசாய சீசன் முடிஞ்சு, சைக்கோ த்ரில்லர் சீசன் முடிஞ்சு, மிஷின் கன் சீசன் முடிஞ்சு, இப்போ ரெஃபரன்ஸ் சாங் சீசன் போயிட்டு இருக்கு. இப்போ பேய் படம் எடுத்தா எவனும் பார்க்க மாட்டான். சாப்டர் 10 தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ இந்த படத்தோட டைட்டில் ஈரம். தெலுங்குல இந்த படத்துக்கு டைட்டில் வைஷாலி. ரம்யா கேரக்டரோட தெலுங்கு பேர் வைஷாலி. அதனால இந்த படத்துக்கு வைஷாலி பேர் வச்சிருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு ஈரம் டைட்டில் வைக்காம வேற எந்த டைட்டில் ஆப்டா இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மலை படத்துல பேய் தண்ணிக்குள்ள பூந்து வருது, தண்ணி மூலமா பேய் வருதுங்கிற கான்செப்டுக்காக இந்த படம் ஃபுல்லா அங்கங்க மழை பெய்யுமே காமிச்சிட்டே இருப்பாங்க எல்லா சீன்லயும். இந்த படத்துல வர முக்கியமான எல்லா சீன்லயுமே வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கும். மலை டைட்டில் ஆப்டா இருக்கா இல்லையோ, இந்த படத்துக்கு மலை டைட்டில் ரொம்ப ஆப்டா இருக்கும். அடுத்து இந்த படத்துக்கு ஃபன்னியா டைட்டில் வைக்கலாம்னா இவனுக்கு தண்ணியில கண்டம் ஆப்டா பொருந்தும். சோ தண்ணில இருந்து பேய் வரணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம உடம்பே போதும். இந்த படத்துல யாரு நடிச்சிருப்பா? தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு வரும் வாட்டர், ஓடி ஓடி வேலை செஞ்சா வெறுவு வரும் வாட்டர், நைட் எக்ஸ்ட்ரா நினைச்சு ஃபீல் பண்ணா கண்ணுல தண்ணி வரும் வாட்டர், ஸ்வீட் ஏதாவது பார்த்தா சாப்பிட நாக்கு ஊறும் எச்ச வாட்டர். ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும். என்ன இது தண்ணீர கண்டம் ஒரு மண்டலத்துக்கு நான் வெளிய போக கூடாது நீ சொல்ற? நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா. பொறனி பேசுற பொம்பளையும் பான் பாக்குற ஆம்பளையும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. அப்ப யாரு நல்லா இருப்பா? ஆனா நாட்டுல எவனுமே நல்லா இருக்க மாட்டான்டா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கேன். முடிஞ்சா இல்லை எதுவும் வருமா? ஓகே முடிஞ்சு. நல்லா இருந்துச்சு ஐடியா தான். அந்த ஈரம் படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம், பயமுறுத்துறது அப்படின்றதுலாம் என்ன கிடையாது. அது ஒரு ஸ்டோரி, அது இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம். அப்புறம் அந்த ஆனந்தபுரத்து வீடு, அதுவுமே பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும். அதுவுமே நான் டிவியில் போடும்போதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குண்ணே, உங்களை பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ ரீசெண்டாக அதுவும் படம் வந்துச்சா, ஏதோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இப்போ ஏதோ படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, அதுவுமே அப்படி தான், அந்த மாதிரியான ஒரு ஜானரில் தான் இருக்கும். ஹாரர்லாம் இருக்காது, உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதான் சுற்றி உள்ள நெய்பர்ஸே இல்லை ஒன்று சேர்ந்து, அதுவும் அவங்க இருக்காங்க பாருங்க, சித்ரா லக்ஷ்மணனா இந்த சொல்வாதெல்லாம் உண்மையில் போஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்க பொண்ணு வரணுன்றதுக்காக அவங்களே ஏற்றி விட்றாங்க பாருங்கள், இப்படிலாம் சொல்லி அந்த பொண்ணு இப்படி இந்த பொண்ணு இப்படின்னு. அதுலேயும் அந்த மிஸ்டர் எக்ஸு, அவர் பேர் என்னன்னு தெரில, தேவ்மோகன் வருவார், அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாரு பாருங்க. வேற ஒரு பொண்ணு கூட தான் பேசி பழகிட்டு இருக்காரு, அப்படியே இவங்க மேலே ரம்யா மேலே திருப்பி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். நான் படம் பார்க்கல, சொன்ன வச்சு சொல்கிறேன், நல்லா இருக்கு, நைஸ். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வேறு என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதான் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட அப்ஜெக்டிவாகவே இருக்காது. அப்படி இருந்திருக்கலாம், அவங்களோட அந்த
டைரக்டரோட அப்ஜெக்டிவ் அதோட இருந்திருக்கலாம். ஆனால் என் பார்வையில் எப்படிமா இருக்கும், அதை நம்மளை பயமுறுத்தலாம் இல்லை, ஆனால் வேற ஒரு கதையாக வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, வேற ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நான் பார்ப்பேன். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன், அப்படி தான் நான் சொல்கிறேன். நான் ஆனந்தபுரத்தை விட எடுத்துக்கங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, அதை நான் பார்த்த படம்னால சொல்கிறேன். அது எனக்கு எப்படி இருக்கும், சுத்தமாக அது பயமே இருக்காது, ஒன்றும் இருக்காது. சின்ன வயசுலேருந்தே சரி, சின்ன வயசுலேருமே அது பெருசாக பயமே இருக்காது. ஆனால் அதில் ஒரு சென்டிமெண்ட்டு, அப்பா அம்மா பையன் அந்த ஒரு பாண்டிங் அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல, அதுக்காக தான் அந்த படம்ன்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் படங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக ஏதோ பார்த்து ஞாபகம் இருக்கு, ஆனால் மறந்துடுச்சு, என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் கண்டென்ட் ஃப்ரம் வரன்.